class, day 3. Hello குட்டீஸ், நேற்று நம்ம day 2 செஷனில் சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் லைன்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஈஸியான ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறது ஒரு வீல். இதில் ஜஸ்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக வரையலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவர். இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஜெக்ட். நீங்கள் நிறைய பேர் வரைஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி ஸ்மைலி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு ஹேட், ஜஸ்ட் சிம்பிளாக கர்வ்ஸ் யூஸ் பண்ணி வரையலாம். அடுத்து நம்ம கேப் வரைய போகிறோம். இதில் செமி சர்க்கிள்ஸ் அண்ட் லைன்ஸ் போட்டால் கேப் வந்துடும். நெக்ஸ்ட் திங் அம்ப்ரெல்லா. ஒரு செமி சர்க்கிள் போட்டு அதுக்கு கீழே ஒரு கேபிட்டல் ஜே போட்டால் அம்ப்ரெல்லா. இந்த மாதிரி ஓவல் ஷேப் போட்டு அதுக்கு மேலே கேபிட்டல் யூ போட்டால் கப் அண்ட் சாசர். கேபிட்டல் வி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் டூடில் பண்ணால் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் போட்டு கீழே ஒரு ஓவல் ஷேப் போட்டால் டிவி. இப்போ நம்ம ஒரு வீடு வரைய போகிறோம். ஸ்கொயர் போட்டு ட்ரையாங்கிள் போட்டால் இது ஒரு ஹவுஸ். லெவன் போட்டு மேலே ஸ்மால் லெட்டரில் என் போட்டால் ஸ்டிக் ஐஸ். இப்போ நிறைய ஓவல் ஷேப் போட்டு கீழே லைன்ஸ் போடுங்க. பலூன்ஸ்.
இப்போது நம்பரில் 2 போட்டு கீழே ஒரு கர்வ் போட்டால் டக். இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு 2 பக்கம் 2 சர்க்கிள்ஸ் போட்டால் மவுஸ். இந்த மாதிரி சிம்பிளாக லைன்ஸ் யூஸ் பண்ணி ஷர்ட் வரைங்க. இப்போ நம்ம ஒரு மஷ்ரூம் வரைய போகிறோம். இதுவும் ஜஸ்ட்டு சிம்பிளாக கர்வ்ஸ் யூஸ் பண்ணுறோம், லைன்ஸ் யூஸ் பண்ணுறோம், மஷ்ரூம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு பேர்ட் வரையலாமா? ஜஸ்ட் ஒரு ஹார்ட் போடுங்க, அதுக்கு மேலே ஒரு சர்க்கிள் போடுங்க. அழகான பேர்ட் வந்துடும். இதில் வர்றது எல்லாமே ஈஸியான ஆப்ஜெக்ட்ஸ் தான். பட் ஆனால் நீங்கள் அதை நீட்டாக பொறுமையாக அழகாக வர அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் ஷேப்னு நினச்சி வரைய ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம Day 4 செஷனில் மீட் பண்ணலாம். டாடா பாபாய்.